முகிலன், கயல் மற்றும் கவின் ஆகிய மூவரும் தங்களது பள்ளி நண்பர்களுடன் ஒரு நாள் சுற்றுலாவிற்கு மிக உற்சாகமாக புறப்பட்டனர். பேருந்து நகர ஆரம்பித்ததும், யாரெல்லாம் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தீங்க என்று கவின் குதூகலமாகக் கேட்டான். நண்பர்கள் அனைவரும் தங்களது தின்பண்டங்களைக் காட்ட சிரிப்புச் சத்தம் பேருந்து முழுவதும் நிறைந்திருந்தது. ஆசிரியர்கள் இனிமையான பாடல்களைப் பாட, குழந்தைகள் அனைவரும் தாளம் போட்டு ஆடிக்கொண்டே சென்றனர். அந்த பயணமே ஒரு திருவிழா போல மாறியது. நீர்வீழ்ச்சிக்குச் செல்லும் வழியில் ஒரு அடர்ந்த காடு இருந்தது. திடீரென பேருந்து நின்றது. எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்தனர். ஜன்னல் வழியாக குட்டி யானைகள் தும்பிக்கையை ஆட்டி விளையாடுவதை பார்த்த குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. அதோ பாரு, குட்டி யானை என அனைவரும் வியந்து போயினர். சிறிது நேரத்தில் அவர்கள் நீர்வீழ்ச்சியை அடைந்தனர். தண்ணீரின் சத்தம் சலசலவெனக் காதில் தேனாக பாய்ந்தது. அந்த இயற்கையின் அழகு மனதை கொள்ளை கொண்டது. பசி எடுக்கவே ஒரு பெரிய மரத்தின் அடியில் அமர்ந்து அனைவரும் உணவை பகிர்ந்து உண்டனர். நண்பர்களுடன் சேர்ந்து உண்பதில் தனி ருசிதான். அப்போது அங்கே வந்த ஒரு சிறிய குரங்கிற்கு கவின் ஒரு வாழைப்பழத்தை வைத்தான். அது லாவகமாக எடுத்துக்கொண்டு ஓடியது. அதை பார்த்து எல்லாரும் கைதட்டிச் சிரித்தனர். மாலை நேரம் வந்ததும் பூங்காவில் உள்ள ஊஞ்சல் மற்றும் சறுக்குகளில் ஆடித் தீர்த்தனர். அவர்களின் துள்ளலுக்கும் ஆட்டத்திற்கும் எல்லையே இல்லை. கிளம்பும் முன் இந்த இனிமையான தருணத்தை நினைவாக்க அனைவரும் ஒன்றாக நின்று ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். நாள் முழுவதும் விளையாடிய களைப்பில் திரும்பும் வழியில் பேருந்திலேயே அனைவரும் அயர்ந்து தூங்கிவிட்டனர். ஆனால் முகிலன் மட்டும் தூங்கவில்லை. அவன் தன் டைரியில் அன்றைய நினைவுகளை எழுதினான். இந்த நாள் என் வாழ்வின் மிகச்சிறந்த சுற்றுலா.